வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிந்துஸ்தான் பசங்க vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட மெயின் பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட லொக்கேஷன், இந்த காலேஜ் அட்டானமஸா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா, NAC கிரேட், NIRF ரேங்கிங், மெரிட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ், TNA கவுன்சிலிங் கோட், அவைலபிள் கோர்சஸ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ரிவ்யூ அண்ட் இது பற்றின எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன அவைலபிள் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தான் இருந்துச்சு. பட் 2024 இது வந்து அட்டானமஸ் கேம்பஸாக மாறி இருக்கு. ஸோ இங்கே இருக்க யூஜி கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE CSE ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், BE CSE சைபர் செக்யூரிட்டி, BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் பிஜியில் இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸில் வந்து ME கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ME கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ME பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், ME கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ME ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ME மேனுஃபேக்சரர் இன்ஜினியரிங். ஸோ இங்கே இருக்கிறது இது எல்லாமே அவைலபிள் கோர்சஸ். இந்த கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். இங்கே இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் AI, டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் நியூ டொமைன்ஸ். இப்போ வர ட்ரெண்டில் இருக்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் எம்பசஸ் ஆன் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பிஃபோர் கிராஜுவேஷன். நீங்கள் கிராஜுவேட் ஆகி போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற காலேஜில் ஒன் ஆஃப் த காலேஜ் ஈசாவும். இப்போ தான் நம்ம வீடியோவோட மெயின் பார்ட்கே வரோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஒரு காலேஜில் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து லோன் போட தேவையில்லை, அதிகமாக கடன் வாங்க தேவையில்லை, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்தால் என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2025 படி 180+ கட் ஆஃப் நீங்கள் 200க்கு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100% ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் 170 to 179 பாயிண்ட் கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 50% நீங்கள் கட்டினா போதும். இப்போது 1 lakh ஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 50,000 கட்டினா போதும். அண்ட் நீங்கள் 160 to 169.9 கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 25% வந்து உங்களுக்கு ஃபீஸ்லேருந்து ரெடக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து ஐ கெஸ் தமிழ்நாட்டில் 160 above கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈசா காலேஜ்னால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் 2026 இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவ்வளோவா சேஞ்சஸ் வர சான்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் மைன்யூட்டாக தான் டிஃபர் ஆகும். ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அகாடமிக் எவ்வளோ மெயினோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மே அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இங்கே நிறைய கிளப் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே NSS, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், NCC இந்த மாதிரி நிறைய கிளப் ஆர்கனைஸ் பண்ணுறதும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் இப்போது நிறைய டோர்னமெண்ட் எங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ணாலும் இங்கேருந்து அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஸ்டாஃப் வச்சு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி நிறைய அவுட் சைட் த டோர்னமெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்லேயுமே ஈசா காலேஜ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2749. அண்ட் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மாடர்ன் லேப் ஃபெசிலிட்டிஸில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை இங்கே லேப் மூலயமா லேர்ன் பண்ணிக்க முடியும். இங்கே நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க, லைப்ரரி இருக்குது, டிஜிட்டல் ரிசோர்ஸஸோட செப்பரேட் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது. இங்கே வந்து வைஃபை கேம்பஸ் இருக்குது, இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது, கேஃபிடேரியா இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்டோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் கார்ப்பரேட் ரிலேஷன் டீம். இங்கே MNCயோட கார்ப்பரேட் ரிலேஷன் டீம்ஸ்மே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5.5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் பிளேஸ் ஆகிருக்காங்க. இங்கே வந்து மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர்,
பேங்கிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் FMGE அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலேயுமே இங்கே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 பேருமே போத் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் படிக்கிற ஒரு காலேஜ். இங்கே நீங்கள் அவுட் சைட் தமிழ்நாடு இல்லை அவுட் சைட் எங்கேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலுமே நீங்கள் நல்லா தங்கி படிக்கிற வகையில் தான் இங்கே ஹாஸ்டல் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஹாஸ்டல் வந்து வைஃபை ஃபெசிலிட்டிஸோட, நல்ல ஃபுட் குவாலிட்டியோட அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக இங்கே வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3 ஷேரிங் 4 ஷேரிங் நீங்கள் என்ன வேணாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நார்மல், டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸுமே அவைலபிள். நம்ம ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி, அதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உக்கடம் வந்துட்டிங்கன்னா நவக்கரை அப்படின்ற ஊரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த காலேஜ்க்கு நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து போகிறது ரொம்பவே ஈஸி. இந்த காலேஜ் வந்து எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரைவேட், ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அண்ட் இது ஒரு கோஎட் காலேஜ். இங்கே கேர்ள்ஸஸும் படிக்கலாம், பாய்ஸும் படிக்கலாம். அண்ட் இது வந்து அப்ரூவ்டு பை AICTE நியூ டெல்லி. இது அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இவங்க வந்து NACல என்ன கிரேட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A கிரேட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட ஒரு டோட்டல் ரிவ்யூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னும் நீங்கள் ஈசா காலேஜோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் உங்களால் கால் பண்ண முடியலைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே ஃப்ரீயாக 100% ஃப்ரீயாக எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jerina. See you all in next video.